ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நமக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுருச்சே, நமக்கு அநியாயம் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்துக்குள்ள அநியாயம் நடந்திருக்கு, நம்முடைய உறவுகளுக்குள்ள அநியாயம் நடந்திருக்கு. சில வருஷத்துக்கு முன்பு என்னுடைய தகப்பனார் எங்க குடும்ப சொத்துல எனக்கு கொடுக்க வேண்டியத எனக்கு கொடுக்காம என்ன பண்ணிட்டார்னா ஏமாத்திட்டார். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பிங்க 3 பேர். அதை அப்படியே 2ஆ பிரிச்சு 2 பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இது தெரியாது எனக்கு. ஆனா நெடும் காலம் கழிச்சு எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப கூட அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மனுஷன் தானே, அந்த நினப்பு வந்துருச்சுன்னா என்னால் தூங்க முடியாது, தூக்கம் வராது. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து அப்படியே ஒரு நடப்பன மாதிரி ஆயிரும். அது அந்த ஸ்டார்டிங் டைம்ல நான் ஒன்று சொல்றேன், இந்த இடத்துலலாம் இப்படி வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போதிச்சுட்டு நிற்கணும்னா நிறைய அநியாயத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு, சகிக்க வேண்டியது இருக்கு, இழக்க வேண்டியது இருக்கு, அவமானப்பட வேண்டியதா இருக்கு, புறக்கணிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த 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 காரியத்தை கேள்விப்பட்ட நாட்கள்ல நெடும் காலங்கள் என்னால தூங்கவே முடியாது. எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், நீங்க என்ன பண்ணனீங்க ஆண்டவரே? நீங்க என்ன பண்ணனீங்க? நீங்க எப்படி இதை விடலாம்? எனக்கு டக்குன்னு ஒன்று தோணும், ஆண்டவரே உமக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் ஊழியம் செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துல, இந்த சத்தியத்தின் நிமித்தம், இந்த வசனத்தின் நிமித்தம் நான் நிறைய அவமானங்களை, நிந்தைகளை, வேதனைகளை, துக்கத்தை சந்திக்கிறேன். ஒரு இயலாதவனை போல, ஒரு கோமாளி மாதிரி நிற்க வேண்டிய நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த வேத வார்த்தை அவர் நியாய கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். ஆமென், ஆமென்.